இந்தியாவுடனான சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தியிருக்கிறது பாகிஸ்தான். சிம்லா ஒப்பந்தம் என்றால் என்ன? அது ரத்து செய்யப்பட்டால் ஏற்பட போகும் விளைவுகள் என்ன? முழு விவரத்தை சில நிமிடங்களில் கேளுங்கள். வங்கதேச சுதந்திர போர்தான் சிம்லா ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கான முக்கிய காரணம். அது 1971 ஆண்டு வங்கதேச விடுதலை போருக்கு பின்னர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1972 ஆண்டு சிம்லா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. வங்கதேச விடுதலை போரிலிருந்து உறவுகளை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு வரலாற்று ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்போது கையெழுத்திட்டன. அமைதியான மற்றும் இருதரப்பு வாதத்தின் அடிப்படையில் எதிர்கால நலனுக்கான வழிகளை இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களது அனைத்து பிரச்சனைகளையும், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க வேண்டும் என்பதே ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான விதி. இமாச்சல பிரதேச தலைநகர் சிம்லாவில் 1972 ஜூன் 28 முதல் ஜூலை 2 வரை நடந்த பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் விளைவாக சிம்லா ஒப்பந்தம் உருவானது. இதில் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் அப்போதைய பாகிஸ்தான் அதிபர் ஜுல்பிகர் அலி பூட்டோ ஆகியோர் கையெழுத்திட்டனர். சிம்லா ஒப்பந்தத்தின் சில முக்கிய முடிவுகள்: இரு நாடுகளும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியான முறையில் தங்கள் வேறுபாடுகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சிம்லா ஒப்பந்தம் கூறுகிறது. 1971 ஆண்டுக்கு பிறகான போருக்கு பிந்தைய பதற்றங்களை குறைப்பதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதியான சகவாழ்வை ஊக்குவிப்பதற்கும் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. காஷ்மீர் பிரச்சனை என்பது ஒரு முக்கிய இருதரப்பு பிரச்சனையாகும். 1972 சிம்லா உடன்படிக்கை காஷ்மீர் பிரச்சனையை இருதரப்புகளுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூறுகிறது. இரண்டு நாடுகளுக்கிடையே விவகாரங்களில் இரு நாட்டின் ஒப்புதல் இன்றி வேறு எந்த நாடும் மூன்றாவதாக இடையில் தலையிடக்கூடாது. போர்க்கைதிகளை திருப்பி அனுப்புதல், ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் பரிமாற்றம் மற்றும் காஷ்மீர் சர்ச்சை போன்ற போருக்கு பிறகு எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். காஷ்மீர், கராச்சி பகுதிகளில் எல்லை தாண்டி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. சிம்லா ஒப்பந்தம் என்பது சமாதான ஒப்பந்தம் மட்டுமல்ல, இது இரு நாடுகளுக்கு இடையிலான எதிர்கால உறவுகளுக்கான கட்டமைப்பை வழங்குகிறது. 1971 டிசம்பர் 17 அன்று போர் நிறுத்தத்திற்கு பிறகு நிறுவப்பட்ட கட்டுப்பாட்டு கோட்டை இரு நாடுகளும் மதிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இது உண்மையான கட்டுப்பாட்டு கோடு LOC என்று அங்கீகரிக்கப்பட்டது. மேலும் இருதரப்பினரும் அதனை ஒருதலை பட்சமாக மாற்ற முயற்சிக்க மாட்டார்கள் என்று ஒப்புக்கொண்டனர். ஆனால் தற்போது சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த நிலையில் பதில் நடவடிக்கையாக சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து செய்துள்ளது. இதனால் ஏற்படும் தாக்கம்: 1971 ஆண்டு டிசம்பர் 17 காஷ்மீரில் அன்று இருந்த போர் நிறுத்த கோடு கட்டுப்பாட்டு கோடு லைன் ஆஃப் கண்ட்ரோல் என மறுபெயரிடப்பட்டது. இருதரப்பினரும் ஒருதலை பட்சமாக கட்டுப்பாட்டு கோட்டை மாற்றுவது இல்லை என்று உறுதியளித்தனர். இது சர்ச்சைக்குரிய பகுதியை நிலைப்படுத்தும் முயற்சியாகும். நீளம் சுமார் 776 கிலோமீட்டர்கள் கொண்டதாகும். பாகிஸ்தானில் ஏற்கனவே அரசியல் நிலையற்ற தன்மையும் பொருளாதார நெருக்கடியும் உள்ளது. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வது இந்தியாவுடனான பதற்றங்களை அதிகரிக்கும். இது பாகிஸ்தானின் உள்நாட்டு பாதுகாப்பை பாதிக்கும். சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்த பாகிஸ்தான் இதனை போராக கருதுவதாக தெரிவித்திருக்கிறது. பெஹல்காம் தாக்குதலின் பின்னணியில் பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பா இருப்பதாக இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. தீவிரவாதத்தை சகித்துக் கொள்ள முடியாது என திட்டவட்டமாக இந்தியா கூறியுள்ளது. தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.